நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஆண்கள் இந்த 5 உணவுகளை தவிர்க்கிறது மூலமாக இழந்த விந்தணுக்களை அவங்களோட திரும்பவும் பெற முடியும். அது என்ன அந்த 5 விந்தணுக்கள், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்மளோட மாறி வரக்கூடிய வாழ்க்கை முறையோட தாக்கம் நம்மளோட ஆரோக்கியத்திலையும் தெளிவாக தெரியுது. அதுவும் மன அழுத்தம் நிறைஞ்ச அந்த வேலை, அப்புறம் பரபரப்பான வாழ்க்கை முறையினால் நிறைய பேர் அவங்களோட ஆரோக்கியத்தில் சரியாக கவனமாக பண்ணுறது செலுத்துறதே கிடையாது. குறிப்பாக இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் பலரும் கவனிக்கிறதே கிடையாது. அதுவும் இப்போது இந்த உணவு பழக்கத்தில் தான் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படுத்திருக்கு. இந்த மோசமான உணவு பழக்கத்தின் தாக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துலேயும் முக்கியமாக கருவுறும் திறனில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது ஆண்கள் 40 வயது அடையிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு அப்படின்றது அதிகமாக இருக்குது. இதுக்கு ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக இருந்தாலும் உணவுகளும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இப்படி ஆணுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த குழந்தை பெறுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறுது. சரி, இந்த விந்தணுக்கள் ஏன் குறையுது, எதனால் குறையுது அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, சரிங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, அப்புறம் போதைப்பொருள் பழக்கம், உடல் பருமன், அப்புறம் மனநல பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட ரீசன் சொல்லிகிட்டே போகலாம். இதை தவிர உணவுகளும் ஆண்களின் விந்தணுக்கள் குறையிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் ஒரு ஆணின் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறையாமல் ஆரோக்கியமான அளவில் இருக்கணும் அப்படின்னா முதல்ல சாப்பிட்ற உணவுகளை நம்ம கவனிக்கணும். அதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஒரு சில உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்லது. ஏன்னா சில உணவுகள் ஆண்களுடைய விந்தணுக்களின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போது எந்த உணவுகளை ஆண்கள் சாப்பிட்டால் விந்தணுக்கள் எண்ணிக்கை பாதிக்கப்படும் அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? இதெல்லாம் நிறுத்தணும், சரிங்களா? முதல்ல பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள். ஸோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் சுவையாக இருக்கும், ஆனால் அந்த இறைச்சி பயன்படுத்தப்பட்ட அந்த கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது விந்தணுக்களின் உற்பத்தியை பாதிக்குது, விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கும், அப்புறமா அதன் இயக்கத்தை பாதிக்குது. அதனால் ஆண்கள் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறையாமல் இருக்கணும் அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. இரண்டாவதாக டிரான்ஸ் கொழுப்புகள். ஸோ டிரான்ஸ் கொழுப்புகள் தான் இதய நோய்க்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த டிரான்ஸ் கொழுப்புகள் நிறைந்த உணவுகள் அதிகமாக உட்கொள்ளும் பொழுது இதய நோயின் தாக்கம் அபாயம் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விந்தணுக்களின் எண்ணிக்கையும் குறையுது, ஆண்களின் கருவுறும் திறனும் குறையுது. அதனால் இப்படிப்பட்ட உணவுகளை நம்ம கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆகணும். மூன்றாவதாக சோயா பொருட்கள். ஸோ சோயா பொருட்களில் கால்சியம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இந்த சோயா பொருட்களை ஆண்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த சோயா பொருட்கள் தாவர அடிப்படையிலான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் பைட்ரோ ஈஸ்ட்ரோஜன்கள் இருக்குது. இந்த அதிகமாக சாப்பிடும்போது அது ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துது. நாலாவதாக பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பிஸ்பனால், பிபிஏன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போது காய்கறி அப்புறமா பழங்களில் இந்த பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஸோ இப்படி அந்த பூச்சிக்கொல்லிகள் அடிக்கப்பட்ட அந்த உணவுப் பொருட்களை நம்ம சரியாக கழுவாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அது இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் பூசப்பட்டிருக்க சில ரசாயனங்களும் ஆண்களுடைய அந்த கருவுறுதல் திறனை பாதிக்கும். ஸோ அதனால் நான்ஸ்டிக் பாத்திரங்களை நம்ம அதிகமாக சமைச்சு சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஐந்தாவதாக கொழுப்பு நிறைந்த பால். ஸோ பால் உடலுக்கு ஆரோக்கியமானது தான், ஆனாலும் கொழுப்பு நிறைந்த பால் தீங்கு விளைவிக்கும். அதுவும் பசுக்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்டெராய்டுகள் உடலுக்கு தீங்கு விளைவிப்பதோடு விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் செய்யுது. அதனால் இந்த வகையான உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.